பிரதமர் மோடி பிரான்ஸ் நாட்டுக்கு 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இன்று டெல்லியிலிருந்து விமானத்தில் புறப்பட்டு சென்றார். பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள AI உச்சி மாநாட்டில் மோடி பங்கேற்க உள்ளார். தில்லியில் இன்று நடந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த 36 மாணவர்களுடன் பிரதமர் மோடி உரையாடினார். தேர்வு பயத்தில் இருந்து விடுபடுவது முதல் மனதைரியத்தை வளர்த்துக் கொள்வது வரையிலான பல்வேறு ஆலோசனைகளை மாணவர்களுக்கு மோடி வழங்கினார். 2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தை ராஜ்யசபாவில் தொடங்கி வைத்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேசினார். மத்திய பட்ஜெட் டில்லி சட்டசபை தேர்தலை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டுக்கு பின்னால் ஒரு உயரிய கருத்து இருக்க வேண்டும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் அப்படி ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் அவ்வாறு கண்டுபிடிக்க முயற்சிக்க மாட்டேன் என ப. சிதம்பரம் கூறினார். கவர்னர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை ஜனாதிபதிக்கு கவர்னர் எவ்வாறு அனுப்ப முடியும் என கோர்ட் கேள்வி எழுப்பியது. சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்தில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் 86,000 ஏழைகளுக்கு பட்டா வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 63 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். சென்னையில் நடிகர் விஜயை பிரபல அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்து பேசியுள்ளது அரசியல் களத்தை பரபரப்பாக்கியுள்ளது. நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தில் இந்த முக்கிய சந்திப்பு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்துக்கு எந்த திட்டமும் இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. மத்திய அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் திருப்பூர் குமரன் நினைவகம் முன்பு நகல் எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. நகலை எரித்தும் கிழித்தும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. பெண்கள் தனியாக செல்வதை தவிர்க்க வேண்டும். காலியாக உள்ள பெட்டிகளில் ஏறுவதை தவிர்க்க வேண்டும். ஆபத்து காலங்களில் 139 என்ற அவசர உதவி எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் நகராட்சிக்கு சொந்தமான 162 கடைகள் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. அதில் சிலர் பல மாதங்களாக வாடகை செலுத்தவில்லை. பலமுறை எச்சரித்தும் வாடகை செலுத்தாததால் 6 கடைகளுக்கு நகராட்சி ஆணையர் ஹேமலதா தலைமையில் வருவாய் ஆய்வாளர் ஜெயக்குமார் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் சீல் வைத்தனர். மயிலாடுதுறை கூரைநாடு கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் MP அன்புமணி நிதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடந்தது. சௌமியா அன்புமணி திறந்து வைத்தார். இதில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள நஞ்சியம்பாளையம், கவுண்டச்சிப்புதூர், கொண்டரசம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பேரணியாக சென்றனர். தங்களது பகுதியை தாராபுரம் நகராட்சியுடன் இணைத்ததற்கு நன்றி தெரிவித்து கோட்டாட்சியர் ஃபெலிக்ஸ் ராஜாவிடம் கடிதம் அளித்தனர். கொடைக்கானலில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் வனப்பகுதிகளில் தீ பரவாமல் தடுக்க வனத்துறையினர் தீ தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையோரங்களில் சருகுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. தீ ஏற்பட காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த மாதம் மாநில அளவிலான கலைத் திருவிழா நடந்தது. இதில் காஞ்சிபுரம் ஒன்றியம் அங்கம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி லோகமித்ரா 2ஆம் இடம் பிடித்தார். மாணவி லோகமித்ரா கலெக்டர் கலைச்செல்வியை சந்தித்து கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார். இதேபோல மாவட்ட அளவில் வென்ற மாணவர்களும் வாழ்த்து பெற்றனர். இந்திய வளர்ச்சி இயக்கம் சார்பில் மாவட்டங்களில் ஏழை மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மாலை நேர கல்வி மற்றும் விளையாட்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடந்தது. இதில் 39 பழங்குடியின மாணவிகள் உட்பட 150 மாணவிகள் கபடி, ஓட்டம், கொக்கோ, உயரம் மற்றும் நீளம் தாண்டுதல் திறமையை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள சனீஸ்வரர் கோவிலில் தை மாத வளர்ப்பிறை பிரதோஷ பூஜை நடந்தது. இதனை முன்னிட்டு பால், மஞ்சள், திரவிய பொடி, தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றால் நந்திக்கு அபிஷேகம் நடந்தது. பிரதோஷ பூஜையில் தருமபுர ஆதீன கட்டளை தம்பிரான் மற்றும் ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர்.
திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலில் தெப்போற்சவம் நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப திருவிழா ராமதீர்த்த குளத்தில் நடந்தது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அகிலாண்டேஸ்வரி, ஜம்புகேஸ்வரர், விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் எழுந்தருளினர். குளத்தில் 3 முறை வலம் வந்த தெப்பத்தை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஈழத்தில் நேதாஜி படம் இருந்தது, எம்ஜிஆர் படம் இருந்தது, அங்கு பெரியார் படம் இல்லை. விடுதலை புலிகள் சாக வேண்டும் என நினைத்தது திராவிடம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். பிரபாகரன் உள்ளிட்ட உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவரை எதிர்ப்பேன். பெரியார் எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. என்னை பின்பற்றுபவர்கள் பெரியார்தான் வேண்டுமென்றால் என்னை விட்டு விலகிக் கொள்ளலாம் என அவர் கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் மணிப்பூர் முதல்வர் பைரோன் சிங் ராஜினாமா செய்தார் என லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் கூறினார். அதிருப்தியாளர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என தகவல் வெளியான நிலையில் பைரோன் சிங் முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தள்ளி போடப்படுகிறது. இந்த கணக்கெடுப்பு 2021ஆம் ஆண்டிலேயே நடந்திருக்க வேண்டியது என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா தெரிவித்துள்ளார். ஆனால் எப்போது நடக்கும் என்பது தெளிவாக அறிவிக்கப்படவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவில் நடத்துவதற்கு அரசு முக்கியத்துவம் தர வேண்டும் என அவர் கூறினார். மணிப்பூரில் நடந்த இனக்கலவரத்திற்கு பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூர் மக்களிடையே அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்த பாரதிய ஜனதா அரசு முயற்சி செய்ய வேண்டும் என தெரிவித்தார். சுகாதார நாப்கின்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என திமுக எம்பி கனிமொழி பார்லிமென்ட்டில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இளம் பருவ பெண்களை உள்ளடக்கிய இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது. தேசிய சுகாதார திட்டத்தால் மாநில திட்ட அமலாக்கம் வாயிலாக இத்திட்டத்திற்கு உதவி செய்யப்படுகிறது என மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பதிலளித்துள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சியின் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் 30 பேர் காங்கிரசுக்கு தாவ இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் நாளை பஞ்சாப் செல்கிறார். அம்மாநில முதல்வர் பகவந்த் மானுடன் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நேற்று முன்தினம் நடந்த குரூப் 2A தேர்வில் தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்காக முதல்வரை தாயுமானவர் என்று மக்கள் அழைக்கின்றனர் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு கல்வியாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. முதல்வரை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இப்படியான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றனவா என ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமிழகத்தில் பள்ளி குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் கொடுமையால் பாதிக்கப்படுகின்றனர் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டினார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு மது, கஞ்சாதான் காரணம். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கூறினார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்தேன் என்பதை விட எனது உணர்வுகளை அவர்களிடம் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாராட்டு விழா அழைப்பிதழில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இல்லாதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். தந்தையின் கவனிப்பால் தான் இத்தனை பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன் என புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாசநாதன் சொன்னார். பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் என பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் அறிவுறுத்தினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துடன் கடன் தள்ளுபடி, நிதிக்குழுவில் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வருகிறது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் சொன்னார். இதே நிலை நீடித்தால் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அதிமுகவிற்கு மூடு விழா நடத்திவிடுவார் என அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். நான் பலமுறை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அதை அங்குள்ள தொண்டர்கள் உணர வேண்டும், நிர்வாகிகள் உணர வேண்டும். இரட்டை இலையையும் பணபலத்தையும் பழனிசாமி வைத்துள்ளார் என்று எண்ணி அவருக்கு காவடி தூக்க நினைத்தீர்கள் என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு ஜெயலலிதாவின் தொண்டர்கள் வருத்தப்படக்கூடிய நிலை வந்துவிடும் என அவர் கூறினார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
அனைத்து மதசார்பற்ற கட்சிகளும் மதச்சார்பின்மை மற்றும் மக்கள் ஒற்றுமை காப்பதில் உறுதியுடன் செயல்பட்டு அனைத்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பாதுகாப்போம் என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆந்திராவின் திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதமான லட்டில் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் விலங்கின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு விபின் ஜெயின், பொமில் ஜெயின், அபூர்வா சாவ்டா, திண்டுக்கலைச் சேர்ந்த ஒருவர் உள்பட 4 பேரை கைது செய்தனர். தமிழக இணையவழி விளையாட்டு ஆணையம் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகளை அளித்துள்ளன. அதன்படி சிறார்கள் வெற்றி என்ற இலக்குடன் ஆன்லைனில் பணம் கட்டி விளையாடவும், மற்ற வயதினர் நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை விளையாடவும் தடை விதித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே பைக் மீது கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி மோதியது. இந்த விபத்தில் தந்தை மற்றும் 3 வயது மகள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னேரி அருகே தடுப்பணையில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் பொதுமக்கள் உற்சாகமாக குளித்தனர். சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் தடுப்பணை தண்ணீரில் குதித்தும், டைவ் அடித்தும், நீச்சல் அடித்தும் ஆட்டம் போட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே நிலத்திலிருந்து 25 வருட பழமை வாய்ந்த 3 தேக்க மரங்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து விவசாயி நரேந்திரன் அளித்த புகாரின் பேரில் பேரணாம்பட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட திருமண மண்டபங்களில் பெரும்பாலானவை பார்க்கிங் வசதி இல்லை. முகூர்த்த தினங்களில் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் உள்ளூர் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தங்கத்தின் விலை 280 ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு 63,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 35 ரூபாய் உயர்ந்து 7,980 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 107 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 2 படகுகளில் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது. அவர்களுக்கு 19ஆம் தேதி வரை காவல் விதித்து கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து 14 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்போரூர் முருகன் கோயிலில் செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜுக்கும் டாக்டர் கௌஷிகாவுக்கும் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். கரூர் நாரத கான சபாவில் கரூர் ருத்ர நாட்டியாலயா சார்பில் ஆடல் அரங்கம், பள்ளி மாணவிகளின் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடந்தது. இதில் பங்கேற்ற 7 மாணவிகள் நடராஜருக்கும் சலங்கைக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து பரதநாட்டியம் ஆடி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழக மீனவர்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினை தொடர்பாக இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மதுரை தண்டாயுதபாணி கோயில் தட்டு காணிக்கையை உண்டியலில் செலுத்தும் தொடர்பான உத்தரவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது என்று அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனத்தில் சட்டவிரோதமாக 14,300 கிலோ ரேஷன் அரிசி கடத்திய 3 பேரை குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வு போலீசார் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி மலை பகுதியில் அறுவடைக்கு தயாராக உள்ள முட்டைக்கோஸ் கொள்முதல் விலை கிலோ ₹1 வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வியாபாரிகள் குறைவான விலைக்கு கேட்பதால் முட்டைக்கோஸை அறுவடை செய்வதா இல்லை விட்டுவிடுவதா என்ற குழப்பத்தில் உள்ளனர். திருவாரூர் பழைய தஞ்சை சாலை லாரி செட்டில் டீசல் திருட்டில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 3 லட்சம் ரூபாய் பெற்ற புகாரில் திருவாரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ராஜு உட்பட 5 போலீசார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஓடும் பேருந்தில் தோனியூர் ஜார்தான் கொல்லை பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி நிர்மலாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. சுங்கச்சாவடியில் பேருந்து நிறுத்தப்பட்ட நிலையில் மக்கள் ஆம்புலன்ஸ் மூலம் நிர்மலாவை வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆம்புலன்ஸிலேயே நிர்மலாவிற்கு குழந்தை பிறந்தது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஈவேரா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருந்தார். இதுகுறித்து திராவிட கழகத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வடலூர் காவல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை ஆஜராக சீமானுக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார். சமயபுரம் கோயில் நடை நாளை காலை 3:30 மணி முதல் 12ஆம் தேதி மாலை 5:30 மணி வரை மூடப்படும் என இணை ஆணையர் அறிவித்துள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி கொள்ளிடம் ஆற்றில் சமயபுரம் மாரியம்மன் தீர்த்தவாரி கண்டருள செல்வதால் நடை மூடப்படுகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேருக்கு தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஒரு படகோட்டிக்கு 20 மில்லியன் அபராதம் கட்ட தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டது. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் சமகாலத்தில் பயணித்து பலன் தந்தவர் என்ற அடிப்படையில் மட்டுமே முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டதாக அவிநாசி அத்திக்கடவு ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளது.
புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் 24 மணி நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்திற்கு மெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அதேபோல் கிங்ஸ்டன் பள்ளி, ஐடாஸ் கட்டர் பள்ளிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் மோப்பநாயுடன் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரிந்தது. தேனி மாவட்டம் கம்பத்தில் சாலையோர வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். வியாபாரிகளிடம் கடைகளை காலி செய்ய வேண்டும் என நகராட்சி சார்பில் தபால் அளித்திருந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். போலீசார் சமரசம் செய்தனர். முடிவில் கமிஷனரிடம் மனு அளித்துவிட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் மோர்பட்டி மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியை 6 மாதங்களுக்கு முன்பு ஊராட்சி நிர்வாகம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தருவதாக கூறி பழைய குடிநீர் மேல்நிலை தொட்டியை இடித்துவிட்டது. இதுவரை கட்டித்தராததால் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் கலெக்டர் ஆபீஸில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்கள் அதிகாலையில் நகரின் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் காணப்படும் என கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் மத்திய அரசின் ஊரக நீர் மேலாண்மை திட்ட ஒதுக்கீடு நிதியில் செய்யாத பணிகளுக்கு நிதியை செலவிட்டதாக பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் தணிக்கை குழு மீண்டும் முறையாக தணிக்கை செய்ய வேண்டும் என கூறி சேடப்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் கலெக்டரிடம் புகார் மனு அளித்தார். திருச்சி ஏர்போர்ட்டில் பயணி ஒருவர் ஜீன்ஸ் பேண்டில் 494 கிராம் எடையுள்ள ரூபாய் 42,81,000 மதிப்புள்ள தங்கத்தை மறைத்து வைத்து வந்தார். வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் அடுத்த கோனாம்பரப்பு கிராமத்தில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமியை அங்கு சுற்றித் திரிந்த தெருநாய்கள் கடித்தது. சிறுமியை காப்பாற்ற முயன்ற அப்பகுதியைச் சேர்ந்த சின்னம்மாள், லட்சுமணன் உட்பட 7 பேரையும் துரத்தி கடித்தது. காயமடைந்தவர்களை நாமக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி கலெக்டர் ஆபீஸில் இந்து முன்னணி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் மக்கள் கலை இலக்கிய கழகம், மக்கள் அதிகாரம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி இதுபோன்ற அமைப்புகள் தொடர்ந்து கலவரத்தை தூண்டுவதாக கூறி அந்த அமைப்புகளை தடை செய்ய வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் முடக்குப்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். அவர்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து வெளியேற வேண்டும் என்றும் பள்ளிக்கு தேவைப்படுவதால் மாற்று இடம் தருவதாக வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த பேராசிரியர் லட்சுமி பிரியா என்பவரது வீட்டில் சிறப்பு போலீசார் என கூறி சோதனையில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பல் லேப்டாப், செல்போன், ரொக்கம் மற்றும் தங்க நகையை திருடி சென்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் 6 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் காலேஜ் நகர் பகுதியில் கணேசன் என்பவர் வீட்டிற்கு இரவில் திருட வந்த நபர் போதை அதிகமானதால் நிர்வாணமாக அங்கேயே படுத்து தூங்கியுள்ளார். வெளியூர் சென்றிருந்த கணேசன் இன்று காலை கதவை திறந்து பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் திருடனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். கோவை மாநகரில் போதைப்பொருள் விற்பனையை தடுத்து பள்ளி மாணவர்களை பாதுகாக்க செல்வபுரம் ஹவுசிங் யூனிட்டில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் போலீசார் சோதனை நடத்தினர். சோதனையில் ஒரு வீட்டில் ஐடி ஊழியர் ஷேக் இப்ராஹிம் மற்றும் சுதாகர் ஆகிய இருவரும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்ததை கண்டறிந்தனர். லாட்டரிகளை பறிமுதல் செய்து இருவரையும் கைது செய்தனர். தாம்பரம் அருகே திருமணம் செய்து கொள்வதாக இளம்பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி தனிமையில் இருக்கும் வீடியோவை வைத்து மிரட்டி பணம் பறித்த பாஜக இளைஞர் அணி செயலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் வடகரா அருகே கடந்த 17ஆம் தேதி தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற ஷஜீல் என்பவரை கேரள போலீசார் தேடி வந்த நிலையில் கோவை விமான நிலையத்தில் வைத்து அவரை கைது செய்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட சாலைப்புதூர் கிராமத்தில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கார் டிரைவர் மாரியப்பன் என்பவரை சிறுமியின் உறவினர்கள் தர்மடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். கரூர் மகளிர் போலீசார் மாரியப்பன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். காயமடைந்த மாரியப்பனை கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். திருப்பூர் நொய்யல் வீதியில் செயல்படும் மாநகராட்சி பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவர்களிடம் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக ஆசிரியர் சுந்தர வடிவேல் மீது புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். எழுத்துப்பூர்வமாக புகார்களை பெற்றுக் கொண்டனர்.
நெல்லை மாவட்டம் முக்கூடல் வடக்கு அரியநாயகிபுரத்தை சேர்ந்த செல்வகுமரேசன் நெல்லையில் நக்சல் தடுப்பு பிரிவில் போலீசாக பணியாற்றி வருகிறார். நேற்றிரவு மர்ம கும்பல் செல்வகுமரேசன் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது கார், வீட்டின் கண்ணாடிகள் உள்ளிட்டவற்றை திடீரென அரிவாளால் வெட்டி உடைத்துவிட்டு தப்பிச் சென்றது. முக்கூடல் போலீசார் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக நடந்ததாக தெரிய வருகிறது. டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வியடைவதற்கு முதல்வர் பதவியை கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தது முக்கிய காரணம் என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்பாக பதவி விலகிவிட்டு வேறு ஒருவரை முதல்வராக நியமித்தது மிகப்பெரிய தவறான முடிவு என்றும் கூறினார். கடலூரைச் சேர்ந்த சிவராஜின் 1.5 வயது ஆண் குழந்தை அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தையை காப்பாற்ற 16 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து தேவைப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் சோகமான சிவராஜ் குழந்தையின் உயிரை காப்பாற்ற உதவி கேட்டு விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து வேண்டிக் கொண்டார். பெங்களூரு எலகங்காவில் 15வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். கண்காட்சி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கண்காட்சியில் ரஷ்யாவின் Su-57, அமெரிக்காவின் F-35 உள்ளிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராட பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக அணிவகுக்கின்றனர். கும்பமேளா துவங்கி இதுவரை 43.57 கோடி பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர். பல லட்சம் மக்கள் பிரயாக்ராஜ் நோக்கி படையெடுப்பதால் உத்தரப்பிரதேசத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறதாம். கிட்டத்தட்ட திருநெல்வேலி டு திருச்சி செல்லும் தூரம். மேற்குவங்க மாநிலம் சுந்தரவன புலிகள் காப்பகத்தில் காட்டிற்கு வெளியே உலா வந்த புலியை மீண்டும் காட்டிற்குள் கொண்டு செல்வதற்காக வனத்துறை ஊழியர்கள் புலியை துரத்தியுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த புலி வனத்துறை ஊழியரை தாக்கிவிட்டு வனத்திற்குள் ஓடியது. காயமடைந்த ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காரைக்காலில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் 58ஆம் ஆண்டு தைக்கடை வெள்ளி விழா விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது. மூலவர் ஸ்ரீ மாரியம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்திலும் உற்சவர் ஊஞ்சல் வைபவத்தில் காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை துடியலூர் அருகே வடமதுரை விருந்தேஸ்வரர் கோயிலில் தைப்பூசத்தை ஒட்டி முருகன் சன்னதியில் விளக்கு பூஜை நடந்தது. 108 பெண்கள் விளக்கு பூஜையில் பங்கேற்றனர். ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவுக்கான பந்தல் கால் நடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 14ஆம் தேதி வரை விழா நடைபெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் தை மாத பூபதி திருநாள் எனப்படும் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உபய நாச்சியார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நம்பெருமாள் காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷமிட்டு வடம் பிடித்து எழுந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது. பாபநாசம் அருகே கோவிந்தகுடியில் அமைந்துள்ள மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ கோமுக்தீஸ்வரர் கோயில் ஸ்ரீ சுகலினி துர்க்கை அம்மன் ஆலயத்தில் 108 திருவிளக்கு பூஜை நடந்தது. திருவிளக்கு பூஜையில் பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உலக மக்கள் நலம் பெற வேண்டி வழிபட்டனர். வேலூர் புதிய மாநகராட்சி அருகே டிட்டர் லைன் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் ராமலிங்க அடிகளார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மற்றும் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சபையில் 154வது தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதேபோல் வள்ளலார் பிறந்த மருதூர் சத்திய தர்மசாலை, வள்ளலார் சித்தி பெற்ற சித்தி வளாகம் உள்ளிட்ட இடங்களிலும் தைப்பூச திருவிழா கொடியேற்றப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருவலஞ்சுழி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பெரியநாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் 68 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் திருக்கோயில் தைப்பூச தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மரத்தினால் ஆன தேரில் வெக்காளியம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் தரிசித்தனர்.
திருச்சி கருமண்டபம் இளங்காட்டு மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கத்தோடு தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் வாழநாயக்கன்பட்டி பகவதி அம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலையில் கலசத்திற்கு 3ஆம் காலையாக வேள்வி பூஜை நடந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி குன்றக்குடி சண்முகநாதர் கோயிலில் 10ஆம் நாள் திருவிழாவாக தைப்பூசம் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுவாமி பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் ஏலம் விடப்பட்டது. பக்தர்கள் போட்டி ஏலம் எடுத்தனர். உப்பு நிரம்பிய எவசில்வர் வாளி அதிகபட்சமாக ரூபாய் 25,000ற்கு ஏலம் போனது. திருச்சி கலெக்டர் ஆபீஸிற்குள் உள்ள ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோயில் தைப்பூச தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் திருமலை குமாரசுவாமி வீற்றிருக்க பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோஷம் போட்டபடியே வடம்பிடித்து இழுத்தனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒசூர் சந்திர சுடேஸ்வரர் கோயிலில் தேர் திருவிழாவை முன்னிட்டு தேர்பேட்டையில் பால் கம்பம் நடுவிழா மற்றும் தேர் கட்டும் பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. சப்தவிடங்களில் ஒன்றான நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காயர் ரோகண சுவாமி உடனுரை நீலாய தாட்சியம்மன் கோவில் குடமுழக்கு இன்று நடந்தது. இதில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் சிவனடியார்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வேண்டி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மருதகாளியம்மன் கோவிலுக்கு புவிசார் குறியீடு பெற்ற சங்கரபாணி ஆற்றின் களிமண்ணால் 20 டன் எடை கொண்ட குதிரை சிலைகள் கடந்த 9 மாதங்களாக செய்யப்பட்டது. இந்நிலையில் 16 அடி உயரம் 9 அடி நீளம் கொண்ட 2 குதிரை சிலைகள் இன்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் கூத்தனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கமலாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ ஹரிநாதஸ்வரர் கோயிலில் இன்று குடமுழக்கு நடந்தது. மேலும் பக்தர்களுக்கு கும்பாபிஷேக புனித நீரை ஸ்ப்ரேயர் மூலம் தெளித்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவிடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சமூர்த்திகள் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இடைமருதா மகாலிங்கா என பக்தி கோஷமிட்டு 5 தேர்களை வடம்பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் திருக்கோவில் தை திருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. திருத்தேர்களில் விநாயகர் சுவாமி அம்பாள் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்பட திரளான மக்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அம்மங்குடி ஆலடி ஐயனார் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. வானத்தில் கருட பகவான் வட்டமடிக்க வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணிகள் தொடங்குவதற்கு இன்று பாலாலயம் விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜை நடந்தது. பட்டுநூல் தர்பை புல் கொண்டு கோயிலில் 7 நிலை கொண்ட ராஜகோபுரத்தில் இருந்து சக்தியை கும்பத்திலிருந்து பிம்பத்திற்கு இறக்கும் நிகழ்ச்சி நடந்தது. ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் இல்லத்துக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் குறித்து இந்தியா தெரிவித்துள்ள கருத்துகள் தேவையற்றது என வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது. எந்த நாட்டின் உள் விவகாரங்களிலும் வங்கதேசம் கருத்து தெரிவிப்பதில்லை, அதையே மற்றவர்களிடமிருந்தும் எதிர்பார்க்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இந்தியா வங்கதேசம் எல்லையில் ரேடியோ அலைவரிசையை பயன்படுத்தி சங்கேத குறியீடுகளுடன் பெங்காலி, உருது, அரபிக் மொழிகளில் தகவல்கள் பரிமாறப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு உரிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு துறையினர் கண்காணித்து வருகின்றனர். வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை பாபு ஜெகஜீவன் ராம் விளையாட்டு மைதானத்தில் மாநிலம் தழுவிய சிலம்ப போட்டி நடைபெற்றது. சிறியவர் பெரியவர் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒற்றை கொம்பு, மான் கொம்பு, தனிப்பிரிவு, குழிப்பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. சுசீந்திரன் இயக்கத்தில் ஜெகவீர நாயகனாக அறிமுகமாகியுள்ள 2K லவ் ஸ்டோரி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இசையமைப்பாளர் இமான் மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் இசையை எந்நாளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களால் பிரதிபலிக்க முடியாது என பேசினார். கோவையில் நடந்த 2K லவ் ஸ்டோரி படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்படத்தின் இயக்குனர் சுசீந்திரன் விஷ்ணு விஷாலின் வளர்ச்சியும் சூரியின் உயரமும் ஒரு தகப்பனை போல கண்டு ரசிப்பதாக நெகிழ்ந்து பேசினார். தமிழில் இந்த வாரம் பிப்ரவரி 14 காதலர் தினத்தில் 2K லைவ் ஸ்டோரி, ஃபயர், காதல் என்பது பொது உடைமை, ஒத்த ஓட்டு முத்தையா, படவா, தினசரி, கண்ணீரா, 9 AM to 9 PM,
வேலண்டைன்ஸ் டே, அது வாங்கினால் இது இலவசம், பேபி அண்ட் பேபி ஆகிய 10 நேரடி தமிழ் படங்கள் வெளியாகின்றன. இதனுடன் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் என்ற ஹாலிவுட் படமும் வெளியாகிறது. கடந்த வாரம் வெளியான அஜித்தின் விடாமுயற்சி படம் இந்த வாரமும் தியேட்டர்களில் தொடர்வதால் மேலே சொன்ன 10 படங்களுக்கும் போதிய தியேட்டர்கள் கிடைக்குமா என்பது சந்தேகமே. தமிழில் உத்தம வில்லன், என்னை அறிந்தால், தி கோட் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பார்வதி நாயர். மலையாளத்திலும் நடித்துள்ளார். இவருக்கும் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் அஷ்ரித் அசோக் என்பவருக்கும் சமீபத்தில் நிச்சயதார்த்தம் நடந்தது. காதலித்து வந்த இவர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் இன்று சென்னை திருவான்மியூரில் திருமணம் செய்து கொண்டனர். திரையுலக பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகை பூஜா ஹெக்டே தற்போது தமிழில் ரெட்ரோ படத்தை முடித்துவிட்டு ஜனநாயகன், காஞ்சனா 4 படங்களில் நடிக்கிறார். சமீபத்தில் அவர் அளித்த ஒரு பேட்டியில் தான் நடித்த அலவைகுந்த புரமலோ என்ற தமிழ் படம் தனது கெரியரில் பெரிய ஹிட் என்று கூறியிருந்தார். தெலுங்கு படம் என்பதற்கு பதிலாக தமிழ் படம் என சொன்னதால் தெலுங்கு ரசிகர்கள் அவரை கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் தனது தவறை ஒப்புக்கொண்ட பூஜா ஹெக்டே, தெலுங்கு சினிமாவிற்கும் எப்போதும் நன்றி உள்ளவளாக இருப்பேன் என கூறி தெலுங்கு ரசிகர்களை சமாதானப்படுத்தியுள்ளார். மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் நடிப்பில் February 6 வெளியான படம் விடாமுயற்சி. ஆக்ஷன் கலந்த கதையில் வெளியாகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. படம் வெளியாகி 4 நாட்களுக்கு பின் இப்படம் தமிழகத்தில் ரூபாய் 60 கோடி, பிற மாநிலங்களில் ரூபாய் 10 கோடி, வெளிநாடுகளில் ரூபாய் 30 கோடி என ரூபாய் 100 கோடி வசூலை எட்டியுள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடித்த புஷ்பா 2 படம் ரூபாய் 1800 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அல்லு அர்ஜுன், சுகுமாருக்கு நன்றி சொல்ல விரும்பவில்லை, நன்றி மட்டும் அவருக்கு போதுமானது அல்ல என்றார். இதனை கேட்ட சுகுமார் நெகிழ்ந்து கண் கலங்கினார். அதை பார்த்த அல்லு அர்ஜுன், நீங்கள் கண் கலங்கி என்னையும் கலங்க வைக்காதீர்கள் என்றார். ஈரம் படத்தின் மூலம் பிரபலமான நடிகர் ஆதி தற்போது தமிழில் சப்தம் படத்தில் நடித்துள்ளார். தெலுங்கிலும் நடிக்கிறார். அகண்டா பட வெற்றிக்கு பின் இதன் 2ஆம் பாகம் மீண்டும் இயக்குனர் போயப்பட்டி ஸ்ரீனு, நடிகர் நந்தமுரி பாலகிருஷ்ணா கூட்டணியில் தெலுங்கில் உருவாகிறது. இதில் வில்லனாக ஆதி இணைந்துள்ளார். நாயகியாக சம்யுக்தா மேனன் நடிக்கிறார். சமீபத்தில் கும்பமேளாவில் இதன் படப்பிடிப்பை துவங்கினர்.